ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபயர் குக்கிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்கேவி நகரில் இருக்கிற அவங்க ஹோட்டல் பேர் நிவேதியம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷ பாரம்பரியத்தோடு இருக்காங்க. இவங்களுடைய டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ். ஓகேங்களா, இன்றைக்கி இவங்க ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். உள்ள வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மினி டிஃபனை ஒரு வழியாக ஆர்டர் பண்ணிவிட்டேன். எனக்காக மினி டிஃபன் அண்ட் மினி இட்லி எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. வரட்டும், காட்டுறேன். இது வந்து எப்படின்னா, இந்த டைமில் இங்கே வந்து மினி டிஃபனுன்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஏரியாவுக்குள்ளே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி எல்லாமே வந்து நிறையாவும் சாப்பிடும். ஆஹா, வந்துருச்சு, செல்லிகிட்டே இருக்கும்போதே வந்துருச்சு. மினி இட்லியும் வந்தாச்சு. வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஓகே, 2 வழக்கம் போல தான். பின்னாடி ஒரு வயிறு இருக்கு இல்லையா, அவருக்காக ஒரு பிளேட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டில் இருந்து போயிடலாம். ரவகேசரிக்கெலாம் பெருசாக விஷயம் சொல்லக்கூடாது. ஸ்வீட்டு தான் செம்மையாக வேறு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மினி இட்லி வாங்கியிருக்கேன். மினி டிஃபன் இருக்குது, அது சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு மினி இட்லி தான் ஃபஸ்ட். நல்லா நெய்யெல்லாம் போட்டு சுட சுட சாம்பாரோடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். வழக்கம் போல் உங்களுக்கு தான் தெரியுமே என்ன பண்ணுவாங்க, அது ஆறி போய் தான் இருக்குது. ஆறுனாலும் அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கும் அந்த சாம்பார். மினி இட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தரமாக கிடைக்கும், அப்போ தான் அதோடைய ஹைலைட்டு. நெய்யோடு சாப்பிடணும். இப்படி தாங்க இருக்கணும். இட்லி சாம்பார் திக்காக. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். மினி இட்லி இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவேன். இப்போ அதிகமாக அப்படி இப்படி அங்கங்கே சாப்பிட முடியறதில்ல. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே டிஃபன் போயிடலாம். இதுவும் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த மினி டிஃபனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு இட்லி, ஒரு பொடி தோசை, ஒரு பூரி, ஒரு வடை, பொங்கல், கேசரி, சட்னி, சாம்பார். இந்த மினி டிஃபனோட ப்ரைஸை நான் கடைசியில் சொல்கிறேன். அதான் தமிழில் இருக்கு. ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா, யார் எடுப்பா? நீ ஒருத்த போது எனக்கு தமிழில் போடுன்னு நான் கனவா கண்டேன். சாப்பிட முடியா? அதே மாதிரி தான், அதே இட்லி தானே, இது வேறு ஒன்றும் இட்லி இல்லை. அதே மாதிரி ரவையாக சூப்பராக சாஃப்டாக சூப்பராக இருக்குது இட்லி. ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லாத ஒரு கரெக்டான ஒரு சாம்பார்.
இப்போ நீங்கள் இந்த மாதிரி பியூர் வெஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சாம்பார் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே அப்படி இல்லவே இல்லைங்க. இந்த சாம்பார் ஸ்வீட்டாக இல்லை, கரெக்டாக இருக்குது. காரம்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டு சாம்பார் விட அந்த மாதிரி இருக்குது. சட்னியும் நல்லா திக்காக, பெருசாக தாளிப்பு இல்லாமல் நல்லா அழகான ஒரு சூப்பர் சட்னி. அடுத்து பூரி கிழங்கு. சூப்பர். பூரி வித் சாம்பார் நல்லா சாஃப்டாக தின்னா சூப்பராக இருக்குது பூரி. பூரி ஆக்சுவலாக திக்காக இருக்கும் நிறைய இடங்களில். இந்த ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடிக்க முடியாமல் அப்படியே இருக்கும். நல்லா சாஃப்டாக மெல்லிஸாக. இந்த ஸ்கூல் டைம்ஸில் நான் போகும்போது வாங்கிட்டு போவோம், ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பொடி தோசை. இது மினி டிஃபனுன்றதுனால அதுக்கேற்ற சைஸில் தான் இருக்கும் தோசை. ஆனால் இதுவுமே கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் இதுவே தாராளங்க, கண்டிப்பாக சாப்பிட முடியுது. ஒரு ஆளுக்கு தாராளமான டிஃபனுங்க. இதை மினி டிஃபன்னு சொல்ல முடியாது. கடலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதனால் இதை மினி டிஃபன்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்குது, வடை எல்லாம் சேர்ந்தால் இது மினி டிஃபன் லெவலில் இல்லை, ஒரு பெரிய டிஃபன் லெவலில் தான் இருக்குது. இப்போ நம்ம மினி டிஃபன் மட்டும் இல்லைங்க, இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் வெரைட்டி ரைஸ் இருக்குது, மீல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் சைனீஸு கொண்டு வரப்போகிறான். பியூர் வெஜ்ஜில் சைனீஸும் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் இட்லி, ஃப்ரைட் இட்லி, அதே மாதிரி நெய் கொத்து இட்லி, சில்லி பரோட்டா, பன்னீர் இட்லி, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரியான நிறைய சைனீஸ்லேயே பியூர் வெஜ் ஐட்டம்ஸும் நிறைய வரப்போகுது. அண்ட் இவங்களோட வெரைட்டி ரைஸ் மீல்ஸ் எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த பையன் படுத்துகிற அவசரத்தில் நான் முக்கியமான விஷயத்தை விட்டேன். பொங்கலும் வடையும் இருக்குது, அதுக்கப்புறம் தான் மீல்ஸு வெரைட்டி ரைஸ் எல்லாமே. நான் இப்போ வந்து பொங்கல் சாப்பிடுவேன். பொங்கல் ஃபஸ்ட்டு சட்னி தான். நல்லா சாஃப்டான பொங்கல். பொங்கல் சாப்பிட்டா தான் இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு வடை, சட்னி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோடு மட்டும் முடிய போகிறதில்ல. இன்னும் வெரைட்டி ரைஸ், மீல்ஸு, காஃபிலேருந்து எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் வேறு இருக்குது, அதையும் முடிக்கணும். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. A few moments later. முடி வேறு செட் பண்ணுறேன். நீ பண்ண வேலைக்கு மகனை சட்டை வந்து சேஞ்ச் ஆனதுக்கு நீங்கள் காரணம் தெரியாத ஒரு கிளிப் ஒன்று வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. No problem. இப்போ நம்ம வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க அக்கா இலை போடுறாங்க. ஓகே, இலையை லைட்டாக வாஷிங். ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாம்பார் இட்லி வந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா சூடாக சூப்பராக சாம்பார் இட்லி வந்துச்சு. நம்ம தம்பி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு கிட்டே வந்தவர் நம்ம மேலே தட்டி விட்டார். ஃபுல் சாம்பார் நல்லா கொதிக்க இருந்துச்சு, வெந்துருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் சரி கட்டிட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு அடுத்து மீல்ஸுக்கு வந்துருக்கு. சாப்பிடலாம் வாங்க. அவன் அப்புறம் பார்த்துக்கலாம், எங்கேயா மாட்டோம் சிறப்பாக அன்றைக்கி வச்சு செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து மீல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம நிவேதியம் ஹோட்டலுடைய ஸ்பெஷல் மீல்ஸ் வந்தாச்சு. அந்த மீல்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.
நல்லா காலிஃப்ளவர் கடலைப்பருப்புலாம் போட்ட மாதிரி ஒரு கூட்டு இருக்குது சூப்பராக. புடலங்காய் பருப்பு கூட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் இருக்குது, நல்லா எண்ணெய்லாம் மிதக்க சூப்பராக இருக்குது. ஊறுகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான வத்த குழம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்குது, நல்லா காய்கறிலாம் போட்டு நல்லா டபராவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ரைஸ் இருக்குது சூப்பராக, காரத்துக்கு மோர் மிளகா இருக்குது, அது கூட தயிரும் வச்சுருக்காங்க, கேசரி பப்பளமும் இருக்குது. நம்ம வந்து ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதை பற்றி பெருசாக சொல்ல வேணாம். நல்லாயிருக்கு சாஃப்டாக. ரைஸை போடலாம். ஃபஸ்ட்டு காரக்குழம்புலேருந்தே போயிடலாம். அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த வத்த குழம்பு அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரில் தான் இருக்குது. நிறைய இடங்களில் வத்த குழம்பு இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர். இவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு கூட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஜென்ரலாக சும்மா தாளித்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குதுங்க அதில். அது என்னென்னு புரியல எனக்கு. அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் இந்த வத்த குழம்புக்கும் இந்த காலிஃப்ளவர் கூட்டுக்கும் செம. இந்த பருப்பு புடலங்காய் கூட்டு இந்த பியூர் வெஜிடேரியன் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு ப்ளஸ் இருக்குங்க. அதை அந்த ஃப்ளேவர் அப்படியே கொண்டு வராங்க, செம்மையாக இருக்குது. நல்லா அப்பளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஊறுகாய். அடுத்து ரைஸை போட்டுக்கலாம். சாம்பார் வேறு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய்கள்லாம் செம்மையாக இருக்குது. முள்ளங்கி இதெல்லாம் போட்டு அசத்தலாக இருக்குது சாம்பார். சாம்பார் வேறு லெவல். இந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர்டு சாம்பார். இந்த காய்கறியோடைய அந்த ஜூஸி, அப்புறம் முள்ளங்கியோட ஃப்ளேவர், அந்த சாம்பார் நிறைய சொல்ல முடியாது, அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லிட்டா நல்லாயிருக்கேன், நீங்கள் நேரில் வந்து சாப்பிட்டு பாருங்க. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். இருக்கா குழம்பு ஓடிடும், குழி பறிச்சுக்கிறேன். ஒத்து தட்டியோட தூக்கி ஊற்றிறேன். ஃபைனலாக வந்து நம்ம வந்து ரசத்துக்கு வந்தாச்சு. ரசத்தோடைய மெயின் பேஸ். ஏன்னா தயிர் போடலேன்னு நினைக்காதீங்க, தயிர் நான் தனியாக சாப்பிட போகிறேன். அது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியாக சாப்பிட்றதே ஒரு சுகம். ஆக்சுவலாக நான் வீட்டில் இருந்து தான் என்ன பண்ணிப்பேன்னா தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்ருப்பேன். இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது. கேட்டால் கொடுப்பாங்க, வேணாம், நல்லா இருக்கு. அதனால் நம்ம வந்து ரசத்தை முடிச்சுட்டு தயிரை தனியாக சாப்பிடுவோம். சொல்லுன்னு நறுக்குன்னு ஒரு ரசம், ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்ஃபில்டாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரசத்தில் வந்து உப்பு கம்மியாக இருக்கலாம், இல்லை புளிப்பு கம்மியாக இருக்கலாம், இல்லை அந்த பஞ்ச் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை புளி கொஞ்சம் ஓவராக கொதிச்சிருக்கலாம், இல்லை கொதிக்காமல் இருக்கலாம். கரெக்டான ஒரு ரசம். இந்த காரணத்துக்காக தான் இவங்க வந்து 80 இயர்ஸாக 80 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. பார்த்தீங்களா இலையை என்ன வழி வலிக்கிறான். நம்ம இருக்கிறோமேன்னு இலையை விட்டுட்டு போகிறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். நல்லா தயிரை சாப்பிட்டு ஒரு எண்டை முடிக்கலாம். தயிர் ஆக்சுவலாக நான் வந்து தயிர் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டேன், கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். ஆனால் சக்கரை போட்டு சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மீல்ஸ் ஆகட்டும், இவங்க ஃபுட்டுங்களாகட்டும், எல்லாமே வந்து அவங்களுடைய 80 வருஷத்தோடைய அந்த
பாரம்பரியம் அந்த ட்ரெடிஷ்னல் செட்டிங்கில் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ரைஸு, வேறு லெவல். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம். இவங்களோட லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எம்கேபி நகர் வியாசர்பாடியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க நம்ம நிவேதியம் ஹோட்டலை பற்றி. நல்லா உட்காந்து சாப்பிட்ற ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது, ஒரு செம ஆம்பியன்ஸு, நல்ல கலர்ஃபுல்லான வால்ஸோட நல்ல மைல்டப்பாக உட்காந்து நல்ல சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், அண்டு மத்தியானம் லஞ்ச் ஆகட்டும், வெரைட்டி ரைஸஸ் ஆகட்டும், நைட்டு டிஃபன்ஸ் ஆகட்டும், வேறு லெவலில் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து வெஜிடேரியனில் இவங்க சைனீஸும் கொண்டு வர போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் பன்னீர் இட்லி, சில்லி பரோட்டா, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இங்கே கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். நம்மளும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இவங்களுடைய சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.